ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாடித்தோட்டத்தில் சாதனை அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க கொத்தவரங்காயை முதல்ல அறுவடை பண்ணிக்கலாங்க. ஏன்னா நிறைய கொத்தவரங்காய் இருக்குதுங்க இன்றைக்கி அறுவடைக்கு. அதனால் உங்கள்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இந்த கொத்தவரங்காயை நான் அறுவடை பண்ணிடலான்ட்டு இருக்கிறேங்க. பேசிட்டுனா கமெண்ட்டு கேட்குறவங்களுக்கு இதில் அப்படியே பதில் கொடுத்துட்லான்ட்டு இருக்கிறேங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, வெண்டைக்காய் வந்து செடியிலே முத்தை விட்டு பறிக்கட்டுமா, இல்லை வந்து நம்ம காயாத்துக்கு முன்னையே பறித்து வச்சிடலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. செடியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து செடி வந்து அந்த காய் வந்து காயணும் சிஸ்டர். அப்படி இருந்தால் தான் அந்த விதை வந்து தரமாக இருக்கும். ரெண்டாவது நம்ம மண்ணில் போட்ட உடனே நல்லா முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க. நம்ம ஒரு கொஞ்சம் அதை சரி முத்திருச்சு தானே அப்படின்னு சொல்லி பறித்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாலுமே அதனுடைய தரம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செடியிலே காய விட்டு கட் பண்ணி வெயிலில் காய வச்சுக்குங்க. ஏன்னா செடியில் காஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து நல்லா தரமாக விளைஞ்சிருச்சின்னு அர்த்தங்க. அந்த விதை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி மண்ணில் போட்டாலுமே முளைச்சிருங்க. அதுவே நம்ம காயாத்துக்கு முன்னே கொஞ்சம் சரி முத்திருச்சு இல்லை போதும்னு சொல்லி கட் பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சு பதப்படுத்தி வடித்தாலுமே அது சரியாக முளைப்பு திறன் கம்மி தாங்க. அது சரியாக முளைக்கிறதும் இல்லைங்க. ஏன்னா நானே 2-3 டைம் அந்த மாதிரி அவசரப்பட்டு கட் பண்ணியிருக்கிறேங்க. காய வச்சு மண்ணுக்குள்ளே போட்டு பார்த்துருக்கேன், அது முளைக்க மாட்டேன்துங்க. அதனால் அதிலேருந்து தாங்க நான் வந்து செடியிலே வந்து சுத்தமாக காயிட்டுனே விட்டுறதுங்க. காஞ்ச பின்னாடி தாங்க அந்த ரகத்தை நான் வந்து கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அப்புறம் எடுத்து பதப்படுத்தி வைப்பேங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது முளைப்புத்திறன் நல்லா இருக்குதுங்க. அதனால் என்னை கேட்டிங்கன்னா செடியில் காய விட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வைங்க அப்படி தான் சொல்லுவேங்க. அந்த வெண்டைக்காய் விதை மட்டுமே கிடையாதுங்க, கொத்தவரங்காய் விதையும் அப்படி தாங்க எடுத்து வைக்கணும். காயணுங்க, நல்லா செடியிலே காயணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் அப்படி தான் வைக்கணும். கத்திரிக்காய் ஒரு சில நேரத்தில் பழமாகவே ஆயிடணும். பழமாக ஆகிற மாதிரி அந்த அடிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோசியாக கொஞ்சம் மாறுங்க. அந்த மாதிரி சமயத்தில் அதை கட் பண்ணி வச்சா போதுங்க, அது வந்துடுதுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் பார்த்துட்டுங்க. அது வந்து காய் முத்தனாவே கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் அது முளைச்சிருதுங்க. ஆனால் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா காய விட்டு எடுத்து வச்சாதாங்க அது முளைக்கிது. ஏன்னா நான் வந்து எல்லா விதமாகவும் ட்ரை பண்ணிட்டு தாங்க உங்களுக்கு இந்த ஐடியா சொல்கிறேன். அதனால் நீங்களும் இதே மாதிரி வந்து காய விட்டு எடுத்து வைங்க. கொத்தவரங்காயாக இருக்கட்டும், வெண்டைக்காயாக இருக்கட்டும், பொல்லங்காயும் அப்படி தாங்க. நல்லா வந்து அந்த விதைங்களாம் நல்லா முத்தந்து நல்லாவே தெரியுங்க. பீக்கங்காயும் அந்த மாதிரி தாங்க. இந்த முறை வந்து பீக்கங்காய் விதையும் சரி, பொல்லங்காய் விதையும் சரி, என்னுடைய மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தாங்க நான் இந்த முறை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது எப்படி அறுவடை கொடுக்குது, எப்படி முளைப்புத்திறன் இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நாம் பார்க்கலான்றதுனால நான் போட்டிருக்கிறேங்க. அது நல்லா தரமாக விளைஞ்சி தரமாக வந்துச்சுன்னா அவங்க விதை கேட்குறவங்களுக்கு இதுலேருந்து விதை எடுத்து வச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் கூட ஒரு கமெண்ட் வந்திருக்குதுங்க, நாங்கள் காவேரிப்பட்டினங்க விதை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கிடைக்கும் சிஸ்டர். நான் வந்து சேகரித்து தான் வச்சுட்டு வரேங்க. என்ன விதை வேணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் அந்த விதையை நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. மாடி தோட்டத்தில் மெயினாக பார்க்க வேண்டியதுங்க மண்கலவிங்க. மண்கலவி கரெக்டாக கொடுக்கணுங்க. மண்கலவி வீடியோவும் இதில் நான் போட்டிருக்கிறேங்க. அந்த லிங்க்கு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். விதை நடுறதையும் கொடுத்துருக்குறேங்க, அதையும் பாருங்கள். அப்புறம் நம்ம அதோடைய சூப்பராக எடுத்துடலாங்க. மண்கலவி நம்ம எந்த அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தாங்க விளைச்சலை எதிர்பார்க்க முடியும். அதனுடைய அளவு இருக்குதுங்க. ஆட்டு எரு இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ மண்ணுக்கு இவ்வளோ தான் போடணுன்னு ஒரு அளவு இருக்குதுங்க. எப்படின்னா ஒரு 12க்கு 12 சைஸ் பேக்குக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பிளாஸ்டிக் முறம்னு வச்சுக்கோங்க. நம்ம குப்பை அளவும் இல்லைங்க, அந்த முறத்தில் ஒரு முறம் போடலாங்க அளவு. ஏன்னா நான் இப்போ அதில் தான் யூஸ் பண்ணுறேங்க. அதனால் நான் உங்களுக்கு அதிலே அளவு சொல்கிறேங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்ல மண் தரமாக இருக்குங்க. காயும் நல்லா நம்ம சிறப்பாக அறுவடை பண்ணலாங்க. அப்புறம் நம்ம அந்த லிக்யூட் தண்ணியும் நம்ம கொடுத்துட்டே வரணுங்க. அதனுடைய வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அதுதாங்க வருது. ஏன்னா இப்போ நான் செடியை மாடித்தோட்டம் இப்போ எப்படி இருக்குது, நான் என்ன லிக்யூட் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்றத உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேங்க. அதையும் பாருங்கள். நாளைக்குன்னா வியாழக்கிழமை வருங்க வீடியோ.
புதன்கிழமை அறுவடை வீடியோ வருதுங்க. வியாழக்கிழமை லிக்விட் தண்ணியும் மாடி தோட்டத்தினுடைய இப்போ இருக்கிற செடி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கிறேங்க. ஏன்னா இப்போ கத்திரி செடி, தக்காளி செடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, பார்க்க நல்லா இருக்கிறதுனால சரி உங்களுக்கு அதை அப்படியே காமிச்சிருக்கிறேங்க. அந்த தண்ணி ஊற்றிட்டே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. ஏன்னா அந்த தண்ணி தான் இதுக்கு மேலே யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா ஆட்டு எருவெலாம் இதுக்கு மேலே போட வேண்டாங்க மாடி தோட்டத்துக்கு. வெயில் ஓவருங்க. அதனால் ஆட்டு எருவு போட்டோம்னா செடிங்கெல்லாம் வாடிடுங்க. அதனால் இந்த தண்ணி கொடுத்து தாங்க வளர்த்தி கொண்டு வரணும். வேறு எதுவும் மாடி தோட்டத்துக்கு நான் ரெஃபர் பண்ண மாட்டேங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு எதுவுமே ட்ரை பண்ணவும் கூடாதுங்க. எது பண்ணாலுமே அது வாட்டம் கொடுத்துருங்க செடி. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு காய் நல்லா காப்பு பிடிக்குங்க. தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா காய் வந்து உதிர்வு பிரச்சனை இருக்காதுங்க. நல்லா காய் பிடிக்குங்க. அதுக்கு தான் அந்த தண்ணி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த தண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் காய் அதிகமாக அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தண்ணி தாங்க சொல்லுவேன். திங்கட்கிழமை போட்ட வீடியோவில் மீன் குழம்பு மென்ஷன் பண்ணதுக்கு சுஜா சிஸ்டருக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் சின்ன சின்ன டிப்ஸுனாலும் நான் எங்களுக்கு நல்லா உதவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து என் வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. என்ன கமெண்ட்டு கொடுக்குறவங்க அந்த அடுத்த வீடியோவை ரிப்ளை அதை அடுத்த வீடியோ ரிப்ளை சொல்லுவோங்க. அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்குறதில்லையான்றது எனக்கு தெரியறதில்ல. அது ஒன்று தான் எனக்கு இன்னும் ஒரு டவுட்லேயே இருக்குதுங்க. ஒரு சிலர் பார்த்துட்றீங்க, நான் தான் சிஸ்டர் அந்த கேள்வி கேட்டேன், நான் பார்த்துட்டேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க வீடியோவை பார்த்துட்டேன் அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. ஏன்னா அவங்க பார்த்தாங்களோ இல்லையோ போய் அவங்களுக்கு அந்த நம்ம சொன்னது போய் சேர்ந்துச்சோ இல்லையோன்றது எனக்கு ஒரு சந்தேகத்திலே இருக்குதுங்க. அதனால் உங்கள்கிட்ட அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. வாங்க கத்திரிக்காய் அறுவடையும் பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய கத்திரிக்காய் இருக்குதுங்க. இன்றைக்கும் அறுவடை கத்திரிக்காயும் சரி கொத்தவரங்காயும் சரி இன்றைக்கி ரெண்டுமே நிறைய அறுவடைங்க. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தாங்க. இன்றைக்கி கொத்தவரங்காய்க்கும் கத்திரிக்காய்க்கும் தான் இன்றைக்கி போட்டி, அப்படி தான் சொல்லணும். கத்திரிக்காய் ரகம் உண்மையிலே சூப்பர் ரகங்க. அதனால தான் இதே ரகத்தை நான் மறுபடியும் பயிரிட்டுருக்குறேங்க. ஏன்னா காயும் அதிகமாக கொடுக்குது, நம்மளுக்கு நோவும் தாக்கிறது இல்லைங்க. நம்ம வெரைட்டியாக கத்திரிக்காய் வந்து வச்சு வளர்த்தலாங்க, அது தப்பில்லை. ஆனால் எனக்கு வந்து அது பக்கம் போகவே ஒரு பயம் வருதுங்க. ஏன்னா 2-3 வீடியோ நான் சொல்லியிருப்பேங்க. ஏன்னா கத்தி ரகத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய அனுபவப்பட்டுட்டுங்க. அதனால் எனக்கு வேறு ரகம் மாற்றி நடுறதுல ஒரு சின்ன தயக்கம் இருக்குதுங்க. சரி இதுவே நல்லா தானே இருக்குது, போதும் விடு, நம்மளுக்கு தேவை என்ன, கத்திரிக்காய் நல்லா இருக்கா, சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமாக இருக்கா, அது போதும்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வெரைட்டியை நல்லான ஐடியா வச்சுருந்தேங்க. இப்போ அதுவுமே நான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு ட்ரை பண்ணிக்கலாம், இப்போ எதுவும் புதுசாக ட்ரை பண்ண வேணான்னு பழைய ரகத்தினுடைய செடியை தான் மறுபடியும் நான் பயிரிட்டுருக்குறேங்க. நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குதுங்க. இப்போ பூ எடுத்துருக்குது. உங்களுக்கு அதுவுமே வியாழக்கிழமை வீடியோவில் காமிச்சிருக்குறேங்க. எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். அதுவுமே பார்த்திங்கன்னா வீடியோ 11 மணிக்கு தாங்க வரும். எப்போ அப்லோடு எல்லா வீடியோவுமே அந்த 11 மணிக்கு தாங்க வரும். பார்த்து சப்போர்ட் கொடுங்க. பாருங்கள், கட் பண்ணி விட்டோம்னா தளைஞ்சி மறுபடியும் காய வைக்க ஆரம்பிச்சிருதுங்க. இந்த செடியினுடைய ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படி எதுன்னா அப்படின்னா, அந்த தண்டு நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அழகாக புதுச்செடியாட்டம் வந்து திருப்பி பூ வச்சிருதுங்க. நம்ம புதுச்செடி நடுறதை விட இதே 2 டைம் நான் கட் பண்ணி விட்டுட்டுங்க. பழைய செடி தான், ஆனால் கட் பண்ணி விட்டு வளர்ச்சிருக்கிறேங்க. வாங்க, பாவக்காய் 2 இருக்குதுங்க, பறிச்சிக்கலாம். வெள்ளை பாவக்காய் அறுவடையே உங்களுக்கு நான் சரியாக இப்போ காட்டுறதே இல்லைங்க. ஏன்னா இப்போ நான் அது டைமே இல்லைங்க. அந்த செல்லு வீடியோ எடுக்க ஆள் இல்லாததுனால நானே வந்து பறிச்சுட்டு போயிடுறேங்க. அந்த மாதிரி வீடியோக்கு இந்த பாவக்காயை இப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களுக்கு காமிச்சு. பாவக்காய் ஆனால் சூப்பராக வைக்கிதுங்க. பாவக்காய் கொடியும் நல்லா இருக்குது.
இப்போ இளஞ்செடி பாவக்காவும் 2 பேக் போட்டிருக்குறேங்க. ஏன்னா மிச்சம் போடலைங்க இந்த முறை. 2 பேக்கு தான் போட்டிருக்கேன். இலை செடியும் சூப்பராக வருதுங்க. அதுவும் இன்னும் கொடியை பிடிச்சிருங்க இதுக்கு மேலே. இப்போ எல்லாம் பூ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுவும். நல்லா சின்ன ரகத்தையும் வளர்த்தியாச்சுங்க. வாங்க அடுத்தது பொடலங்காய் 1, 2 இருக்குது, பறிச்சிக்கலாம். இந்த பொடலங்காய் மட்டும்தாங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுறதா இருக்குது. ஏன்னா அடியோட கட் பண்ணோம்னா கொடி அடிபட்டு போயிடுதுங்க. நான் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்குன்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கத்திரி, நம்ம ஒரு மாடி தோட்டத்துக்குன்னு ஒரு என்னது அந்த கலர்றதெல்லாம் வாங்கிட்டேங்க. கத்திரியும் வாங்கினது தாங்க. அது சீக்கிரம் அது க என்ன சொல்கிறதுன்னா புடி உடஞ்சிருச்சுங்க. அதனால் இன்னும் கத்திரி ஒன்று ஆர்ட்ரு போடணுங்க. வாங்க செரிப்பழம் ஒன்று இருக்குது, பறிச்சிக்கலாம். செரிப்பழமும் நல்லா பழம் நல்லா விடுதுங்க. இந்த ரகம் பரவாயில்லைங்க. இது நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி தாங்க இது. வாங்கிட்டு வரும்போது வெறும் செடி மட்டும்தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் பூ எடுக்க ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் தொடர்ந்து பூ, காயின்னு கொடுத்துட்டே தாங்க இருக்குது. பரவாயில்ல. வாங்க அடுத்தது மல்பெரி பறிச்சிக்கலாம். மல்பெரியும் அப்படி தாங்க. கட் பண்ணி விட விட நம்மளுக்கு காய் வந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த பழம் உண்மையிலே உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க இந்த பழம். தலையும் சரி, பழமும் சரி, அவ்வளோ ஒரு ஹெல்த்து பெனிஃபிட் இதில் நிறைய இருக்குதுங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வச்சு ஒரு 5 வருஷமாக நம்ம இதை பழத்தை பறிச்சுட்டோங்க. 5 வருஷன்றதை விட ஒரு மிச்சமாகவே ஆகுங்க. ஏன்னா இது முதல்ல மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும் போதே இந்த செடி நான் வாங்கி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ணேன், பைட்டை எடுத்துட்டு இப்போ செடியை கட் பண்ணி இப்போ நான் கேரி பேக்கில் வச்சுருக்குறேங்க. ஏன்னா நிறைய பழம் வந்துகிட்டே இருக்கிறதுனால பறித்து சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக படுற அளவுக்கு பசங்க ஆகிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த முறை செடியை பைட்டு வேறு செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை செடி வச்சுருக்குறேங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொய்யா செடி ஒன்று வச்சுருக்குறேங்க, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த 2 பக்கெட்டை தூக்கி அதுக்கு போட்டுட்டு இப்போ இந்த மல்பெரிக்கு நான் இப்போ கேரி பேக் கொடுத்துட்டேங்க. 12க்கு 15 சைஸ் பேக்கில் 2 செடி வச்சுருக்கேன். 2 பேக்லேயுமே 2 செடி வச்சுருக்குறேங்க. ஏன்னா இப்போ அது 2 செடியுமே பார்த்திங்கன்னா மொத்தம் இப்போ பழசு 2 இருக்குதுங்க, புதுசு நல்லா தழைஞ்சிடுச்சிங்க. அப்போ 4 செடி ஆகிடுதுங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் இதுவும் மல்பெரி பழம் நிறைய கொடுக்க போகுதுங்க. அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சும் வளர்த்திக்கலாங்க இதை. ஏன்னா இது கட் பண்ணி வச்சாவே நல்லா வளரக்கூடிய செடிங்க இந்த செடி. நான் என்ன பண்ணுறது, தலையெல்லாம் கட் பண்ணி நிழலில் காய வச்சு அதை பொடியாக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. பழத்தை சாப்பிட்டுக்கிறேங்க. அந்த மாதிரி இந்த செடி எனக்கு தலையும் யூஸ் ஆகுதுங்க, பழமும் யூஸ் ஆகுதுங்க. இதில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸு நிறைய இருக்குதுங்க. நீங்கள் வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க மல்பெரி பழம் பாருங்கள், எவ்வளோ பழம் பறிச்சிருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள், சுமாராக 2 கிலோ வருங்க. தாராளமாக 2 கிலோ கத்திரிக்காய் வருங்க. அவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதனால தான் இதுக்கு இன்றைக்கி சாதனை அறுவடைங்க இது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம காய் அறுவடை பண்ணுறதே பெரிய விஷயங்க. அதனால் இவ்வளோ காய் அறுவடை பண்ணுறதும் பெரிய விஷயங்க. அதனால் பாவக்காய் பாருங்கள், 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. பொடலங்காயும் 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. பீர்க்கங்காயும் 1/2 கிலோ வருங்க. கத்திரிக்காய் 2 கிலோ, கொத்தவரங்காய் 1 கிலோ வருங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.